بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய சிறப்புகள், நோன்பு தொடர்பான சட்டங்கள், இதையெல்லாம் பார்த்த பிறகு இப்போது நாம் ஷேக் முகமது நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கியாமுல் லைல், இரவு தொழுகை என்கிற அந்த நூலில் அவர்கள் குறிப்பிட்ட தகவல்களை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, கியாமுல் லைல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு, கியாமுல் லைலுடைய, குறிப்பாக ரமதான் மாதத்திலே கியாமுல் லைலுடைய சிறப்பு என்ன என்பதை பார்க்கலாம். அன்பானவர்களே, கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவு தொழுகை என்று அர்த்தம். கியாம் என்று சொன்னால் நிற்பது, நின்று வணங்குவது என்று சொன்னால் தொழுவது என்று பொருள். எனவே கியாமுல் லைல் இரவில் நின்று வணங்குவது, அதாவது இரவு தொழுகை. இப்போது ரமதான் மாதத்திலே நாம் தராவி என்று சொல்கிறோம். இந்த தராவி என்பது என்ன? அது இரவு தொழுகை, கியாமுல் லைல். அது சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் தராவீஹ் என்கிற வார்த்தையே இருந்ததில்லை. எனவே சஹாபா பெருமக்கள் இரவு தொழுகை தொடர்பான ரமதான் மாதத்திலும் இப்போது நாம் தராவி என்று சொல்கிறோமே, அந்த தொழுகை தொடர்பான ஹதீஸுகளை அறிவிக்கும் பொழுது எந்த இடத்திலும் தராவி தொழுகை என்று சொல்ல மாட்டார்கள். கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல் என்று தான் சொல்வார்கள். எனவே தராவி என்கிற வார்த்தை அந்த காலத்தில் இருந்ததே இல்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய வார்த்தை. எனவே அடிப்படையாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தராவி தொழுகை என்பது ஏதோ ரமதான் மாதத்தில் தொழ வேண்டிய ஒரு ஸ்பெஷல் தொழுகை, பிரத்யேகமான தொழுகை. அது மற்ற நாட்களில் இல்லை, ரமதான் மாதத்தில் மட்டும்தான் அந்த தராவி தொழுகை இருக்கிறது என்பதாக நாம் புரிந்து வைத்திருந்தால் அது தவறு. தராவி தொழுகை என்று சொன்னால் 12 மாதங்களும் இரவில் நாம் தொடக்கூடிய அந்த தொழுகை தான் ரமதான் மாதத்தில் தராவி என்று நாம் சொல்கிறோம். அது வேறு தனி தொழுகை இல்லை. எனவே அந்த இரவு தொழுகை, கியாமுல் லைலுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அதே சட்டங்கள் தான் தராவிக்கும் பொருந்தும். ஏனெனில் தராவி என்பது இரவு தொழுகை தான். இதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, தராவி என்கிற வார்த்தை பிற்காலத்தில் தோன்றியதே, அதற்குரிய காரணம் என்று சொன்னால், தராவி தொழுகையை ஜமாத்தாக, அதாவது இரவு தொழுகையை ரமதான் மாதத்திலே ஜமாத்தாக தொழ வைக்கும் பொழுது 4 ரக்காத்துக்கு பிறகு நினைச்சுவார்கள், ஒரு இடைவெளி கொடுப்பார்கள். நீண்ட நேரம் நின்று அந்த மக்கள் ராஹத் எடுத்துக்கொள்ளட்டும், ரிலாக்ஸ் ஆகிக்கொள்ளட்டும் என்று. எனவே ராஹத்து கொடுப்பது, ரிலாக்ஸேஷன் கொடுப்பது என்பதற்கான அரபி வார்த்தை தான் தர்வீஹ். ரவ்வஹ யுரவ்விஹு தர்வீஹன் என்று சொன்னால் ராஹத் கொடுப்பது, ரிலாக்ஸ் கொடுப்பது என்று அர்த்தம். அதோடைய பன்மை தான் தராவீஹ். எனவே 4 ரக்காத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுத்து மக்களுக்கு ரிலாக்ஸ் கொடுப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் தராவி தொழுகை, நடுநடுவில் அந்த ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய தொழுகை என்பதாக ஒரு பெயர் சூட்டப்பட்டது. மற்றபடி அது கியாமுல் லைல் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கியாமுல் லைல், இரவு தொழுகை, அதனுடைய சிறப்பு அடிப்படையாகவே கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த தொழுகை, மிக பிரியமான தொழுகை தான், விரும்பத்தக்க தொழுகை தான் இந்த இரவு தொழுகை, கியாமுல் லைல். கடமையான தொழுகைக்கு பிறகு மிக சிறந்த தொழுகை என்கிற சிறப்பு இந்த கியாமுல் லைலுக்கு உண்டு. அது குறிப்பாக ரமதான் மாதத்தில் அந்த கியாமுல் லைலை
நாம் கடைபிடித்தால் அதற்குரிய சிறப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். எவர் ஒருவர் ரமதான் மாதத்திலே நின்று வணங்குவாரோ, இங்கும் பாருங்கள் நின்று, ஹியாம் என்கிற வார்த்தை தான் ரசூல் அவர்கள் பயன்படுத்துகிறார். அதாவது இரவில் நின்று தொழுவது என்ற அர்த்தம். மன் காம ரமதான, எவர் ஒருவர் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ, இரவில் தொழுவாரோ, ஈமானன் நம்பிக்கையோடு, வஹ்திசாபன் அல்லாஹ் இதற்கான நற்கூலியை வழங்குவான், மகத்தான சவாபை வணங்குவான் என்று அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு எவர் ஒருவர் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். எனவே அன்பானவர்களே, ரமதான் மாதத்தில் ஈமானோடு, ஏனெனில் ஈமான் இல்லாமல், உண்மையான இஸ்லாமிய கொள்கை அந்த அடிப்படை இல்லாமல் தொழுதாலும் நன்மை கிடையாது, நோன்பு வைத்தாலும் நன்மை கிடையாது. எனவே ஈமான் அவசியம். எனவே ஈமானுடன் வஹ்திசாபன், புகழ் பெருமைக்காக அல்ல, மாறாக அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து, எனவே அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்கிற அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு தொழுதால் நம்முடைய முந்திய சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே இந்த சிறப்பை அடைவதாக இருந்தால் ரமதான் மாதம் முழுவதும் இரவு தொழுகையை, ஹியாமுல் லைலை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஆரம்பத்தில் சில நாட்கள் தொழுதோம், அடுத்து விட்டுவிட்டோம், கடைசியில் இறுதி நாட்களிலே சில ஒற்றைப்படை இரவுகளிலே மாத்திரம் நின்று தொழுதோம் என்று இல்லாமல் 29 நாட்கள் 30 நாட்கள் என்று சொன்னால் அத்தனை நாட்களும் அந்த இரவு தொழுகையை, ஹியாமுல் லைலை, தராவியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். ஏனெனில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமதான, ரமதான் மாதம் எவர் ஒருவர் நின்று வணங்குவாரோ. எனவே அந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இதை செய்வது அவசியம், அந்த சிறப்பை அடைவதற்காக. எனவே இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான தொழுகைதான், கடமை, வாஜிப் கிடையாது. ஆனால் இந்த மகத்தான சிறப்பை, பாவங்களுடைய மன்னிப்பு, இதை கவனத்தில் கொண்டு ஒரு நாளும் தவற விடாமல் நாம் தொழ வேண்டும். இடையில் ஏதாவது ஜமாத் தொழுகை தவறி போனாலும் வீட்டிலே தனியாக நாம் அதை தொழுது கொள்ள வேண்டும். இரவில் தொழ முடியவில்லை, அந்த நேரத்தில் வேலை இருந்தது, தவிர்க்க முடியாத வேலைகள், ஜமாத்தோடு தொழ முடியவில்லை என்று சொன்னால் வேலை முடித்தவுடன் நீங்கள் தனியாக தொழுது கொள்ளுங்கள். இல்லையா, சஹர் செய்வதற்காக வேண்டி எழ போகிறோம், நிச்சயமாக முன்கூட்டி எழுந்து குறைந்தது ஒரு 2 என்று 4 ரக்காத் தொழுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுவும் இரவு தொழுகைதான். குறைந்தது 4 ரக்காத், 6 ரக்காத் என்று தொழுது வித்தர் தொழுகை தொழுது முடித்துக் கொள்வோமேயானால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தொழுதோம் என்கிற கணக்கு அல்லாஹ்விடத்திலே வந்துவிடும். எனவே அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இது புகழ் பெருமைக்காக அல்ல, மக்களிடத்திலே இந்த ரமதான் ஒரு இரவு தொழுகை நான் விடவில்லை என்று சொல்லக்கூடாது. சொல்வதற்காக இப்படி நாம் செய்யவில்லை, முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற அந்த சிறப்பை அடைவதற்காக. எனவே அன்பானவர்களே, ஹியாமுல் லைல் என்பதுதான் ரமதான் மாதத்திலே நாம் தராவி என்று சொல்கிறோம். 2 முறையே தொழுகைதான். பொதுவாகவே இரவு தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக விரும்பத்தக்க தொழுகையாக, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த ஒரு தொழுகையாக இருக்கிறது. அதில் குறிப்பாக ரமதான் மாதத்திலே அந்த இரவு தொழுகையை நாம் கடைபிடித்து தொழுவோமேயானால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு சிறப்பை தருகிறான். அதுதான் முந்திய சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுவது. அந்த சிறப்பை அடைவதற்காக நாம் ஒவ்வொரு ரமதானிலும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே அன்பானவர்களே, இரவு தொழுகை தொடர்பான சட்டங்கள், இரவு தொழுகையுடைய நேரம் என்ன, ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை என்ன, இரவு தொழுகை சம்பந்தப்பட்ட மற்ற முக்கியமான அடிப்படை சட்டங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தொடர்ந்து மார்க்க கல்வி தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மார்க்க கல்வியின் ஒளியிலே தன்னுடைய காரியங்களை சிறப்பாக சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.
வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.